இதில் இது கை போடுறேன், அதில் ப்ளவுஸ் பண்ணுறேன். எப்போவுமே சிக்கன் பிரியாணி மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவோம், அதுக்கு எதுக்கு மெனு வேறு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் நாயுடு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. நான் சாரீஸ் எங்கெல்லாம் வாங்கியிருந்தேன், அதை வந்து பாவாடை தாவணி மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இங்கே நான் கேட்டு பார்த்தேன். அண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாரீ பாவாடை தாவணி ஸ்டிச் பண்ணணுன்னாலே 1300 rupees ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி, இங்கே எங்கேயும் நியர்பை வேண்டாம், கொஞ்சம் தூரமாக போய் ஸ்டிச் பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். இங்கேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஆகும் அந்த டைலர் ஷாப் இருக்கிறது. அங்கே தான் இன்றைக்கி போக போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிட்டுருக்கோம். அவங்கக்கிட்ட போய் எனக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி சொல்லி ஸ்டிச் பண்ண வைக்கிறது தான் இன்றைக்கோட பிளான். அண்ட் அங்கே தான் போயிட்டுருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நான் கிளம்பிட்டேன். அண்ட் இந்த ஹெல்மெட் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஹெல்மெட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். எவ்வளோ தூரம் நான் போகணுன்னா கூட இது வந்து எனக்கு ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இவ்வளோ சாரீஸ் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 4 சாரீஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ சாரியுமே 4யுமே பாவாடை தாவணி மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். வண்டியில் பெட்ரோல் கூட இல்லை, போய் பெட்ரோல் போட வச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டை பிக் பண்ணிவிட்டு போகணும். எந்த பிளேஸுன்னா மைசூர் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகிறேன் இப்போது. இன்னென்ன பங்க்கிட்ட ரீச் ஆகணும். சுத்தமாக பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டையும் நான் கூப்பிட்டுட்டு கிளம்புனேன். எங்கன்னா கரெக்டாக விநாயகர் டாக்கீஸ் கிட்ட தான் போயிருந்தோம். அந்த இடத்துக்கும் போய் ரீச் ஆனோம். இடம் வந்து ஓகே தான். என்னோடய ஃப்ரெண்டு தான் அங்கே நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் ப்ரைஸ் வைஸ் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே கம்மியாக இருக்குது. முஸ்லீம் ஆண்டி தான், நல்லா பேசினாங்க அந்த ஆண்டி கூட. ஆனால் நாங்கள் பண்ண அலப்பறை இருக்கே, அதுலேயும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்களே என்னவோ ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டிக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் நீ ஏதோ சொல்லுமா அப்படின்ட்டு நான் சும்மா உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயும் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். லைக் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிவிட்டு அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சரி சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிளான் என்ன, ஆல்ரெடி 3:30 4 ஆயிருந்தது. சரி சாப்பிடலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் போய் பார்த்துட்டே போனோம். இந்த ஒரு இடம் பிரிட்ஜ்வேன்ற ஒரு இடம், பாபுஜி நகர் கிட்ட. அங்கேயும் போய் எப்போவுமே பிரியாணி தான். வெட்னஸ்டே வந்துச்சுன்னா பிரியாணி தான். பிரியாணியும் அப்புறம் ஆஃப் தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் சீரியஸாக டேஸ்ட் வைஸ் ஸோ குட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. எல்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு சோடா ஒன்று குடித்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் மட்டும் குடித்தேன். டோட்டல் பில் 770 rupees ஆச்சு. சாப்பிட்டாச்சு. அம்மாவுக்கு பார்சலும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்டையும் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுக்கணும் இருந்தது. அதனால் ஏடிஎம்முக்கு வந்திருந்தேன். ஜஸ்ட்டு வீட்டுக்கு ரீச் ஆனேன். இவங்க வந்து மெயின் ரோட்டில் இருந்தாங்க. என் வண்டி சத்தம் கேட்ட உடனே என் பின்னாடி எப்படி ஓடி வராங்க. இவங்க எல்லாருமே என் வண்டி சத்தம் கேட்ட உடனே ஓடி வராங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லாவே போச்சு எனக்கு. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பாய்.